ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ வந்து நம்ம சைட்டில் வந்து காம்பவுண்ட் வால் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த காம்பவுண்ட் வாலோட மாடல் பார்த்திங்கன்னா லோட் பியரிங் காம்பவுண்ட் வால்னு சொல்லலாம். இது வந்து கிரவுண்டுக்கு கீழே வந்து 3 ஃபீட்டும், கிரவுண்டுக்கு மேலே வந்து 1 ஃபீட்டும், டோட்டலாக வந்து 4 ஃபீட் வந்து 9 இன்ச்சஸ் வால் வந்து போட்டிருக்கோம். 4 ஃபீட்டுக்கு மேலே வந்து 5 ஃபீட் ஹைட்டுக்கு வந்து 4.5 இன்ச்சஸ் வால் போட்டிருக்கோம். ஒவ்வொரு அந்த லென்த்தி வால் இதோட டோட்டல் ரன்னிங் ஃபீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 130 ஃபீட் ஆர்எஃப்டி, அதாவது ரன்னிங் ஃபீட்டில். அதேமாதிரி என்ட்ரன்ஸுக்கு வந்து ஒரு 16 ஃபீட் வித்தில் வந்து ஒரு கேட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கேட் ஆல்ரெடி இருக்குது. அந்த கேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஆர்சிசி பில்லர் போட்டிருக்கோம். அந்த ஆர்சிசி பில்லரோட சைஸ் பார்த்திங்கன்னா 18 இன்ச்சஸ்க்கு 18 இன்ச்சஸ் ஆர்சிசி கான்கிரீட் போட்டு ராட் டைப் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். அதேமாரி வந்து சைமல்டேனியஸாக வந்து பிளாஸ்டிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். பேக் சைடில் வந்து பிரிக் ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ வெறும் பிரிக் ஒர்க்லேயே வந்து இது நிற்குமா அப்படின்ட்டு ஒரு சிலவங்க கேட்கலாம். கண்டிப்பாக வந்து நிற்கும். லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரோட ஃபார்முலா எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும். ஒரு 9 ஃபீட்டுக்கு இன்டர்வலில் வந்து ஒரு 9x9 வந்து பில்லர் கொடுக்கறதுனால கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது சாயில் வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்குது. செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. அதேமாரி வந்து கஸ்டமரோட அந்த காஸ்ட் வைஸும் பார்க்கணும் நம்ம. நம்ம 2 விதமான காஸ்ட் வைஸும் கொடுப்போம். எது அவங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் நல்ல ப்ராப்பராகவும் இருக்கும், லைஃப் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்த மெத்தட் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுத்துருக்கோம். இது எதுவுமே ப்ராப்ளம் ஆகாது, ஏன்னா ஹாட் சாயில்ன்றதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.